விவசாயிங்களே இல்லைன்னா எந்த ஒரு கிராமத்துக்கும் இந்த நிலைமை தான். வறுமையில் செத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுக்கும் இந்த படைப்பு சமர்ப்பணம். ஏங்க சாப்பாடு போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. ஏங்க ஏங்க என்னங்க நான் பாட்டுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றேன், நீங்க பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிடுங்க. இல்லப்பா, 3 மாசமா வட்டி கட்டல. எப்ப கடங்காரன் வருவானே தெரில, என்ன பண்றதுன்னு தெரில. ரொம்ப பதட்டமா இருக்குமா? சரி விடுங்க, ஒன்றும் ஆகாது, சாப்பிடுங்க. ஏங்க கவலைப்படுறீங்க? பார்த்துக்கலாம், விடுங்க, ஒன்றும் ஆகாது, சாப்பிடுங்க. சாப்பிடு, நீ சாப்பிடு. குழந்தைக்கு எடுத்து குழந்தைக்கு போடு, குழந்தைக்கு போடு. சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிட்றா சாப்பிட்றா, சாப்பிடு. நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. ஏய், சோறு 30,000 ரூபாய்க்கு வட்டி வரல, உனக்கெல்லாம் என்னடா சோறு? எப்படா உனக்கு மனசு வருது? வாடா வெளியே. ஏய், எப்படா உன்னால உள்ள உட்காந்து சோறு தூண முடியுது? மானங்கட்ட பையன், உனதான்டா கேக்குறேன், பதில் சொல்லு. நீங்களாம் இப்படியே எத்தனை நாளைக்குடா ஊரை ஏமாத்திட்டு இருப்பீங்க? வாங்கின பணத்தை கொடுக்க வக்கல்ல, நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? ஏய், பொருளெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கடா, போங்கடா. கண்டிப்பா கொடுத்துறோங்க. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். ஐயோ, உனக்கு என்ன பிரச்சனை? பணம் தானே வேணும், உனக்கு தேவை பணம் தானே. சார், நம்ம எங்க சார் போயிட்டு இருக்கோம்? நம்ம அந்த பேலன்ஸ் ரெக்கவரி பண்ண போயிட்டு இருக்கோம். அண்ணா, அந்த லிஸ்ட் பேலன்ஸ் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். தேவையில்லாம பேசக்கூடாது. முதல்ல வைடா, நான் பாட்டு போறேன். யோ, முதல்ல ஒழுங்கு மரியாதை பேசியா. உனக்கு தேவை பணம் தான், பணத்தை மட்டும் கேளு. விடுறா மச்சான், பாத்துக்கலாம்டா. நீ ஏன் கவலைப்படுற? பாத்துக்கலாம்டா, நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. அனு, அவங்க நம்ம பேங்க் கஸ்டமர் மாதிரி தெரியுது. அங்க ஏதோ பிரச்சனை போல தெரியுதுல, அங்க என்னன்னு தெரியலையே. போய் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். இங்க வருங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. நீ எப்ப தருவ அத சொல்லு. தருவாங்க, அத சொல்லு. தருவோம், பேசாம இருங்க. சார், என்ன பிரச்சனை? அப்படியே எல்லாம் சொல்லுங்க, இருக்கு போது தரோம். சும்மா இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. சேகர், என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, இவர்கிட்ட கந்து வட்டிக்கு நம்ம நண்பர் பணம் வாங்கியிருக்காரு. அனு, இவர் நம்ம பேங்க் வந்த மாதிரி தெரியுது. ஆமா சார், நம்ம பேங்க்குக்கு லோன் வாங்க வந்தாரு, பட் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓ, இவரும் நம்ம கஸ்டமர் தானே? சார், இவர் நம்ம பேங்க்ல விவசாய கடன் வாங்கியிருந்தாரு. போன மாசம் தான் 5 லட்சம் ரூபாய் தள்ளுபடி ஆயிருக்கு. கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுது, அந்த பணத்தை நீங்க வட்டிக்கு விடுறீங்க. சரி, என்னதான் பாச்சு? என்ன சார், என்ன எது இப்போ வந்து கேட்பீங்களா சார்? என்ன மாதிரி ஆளுங்களாம் லோன் கேட்டு வந்தா தரமாட்டீங்களா? இந்த மாதிரி ஏமாத்த ஆளுங்களுக்கு லோன் கொடுப்பீங்க. இவெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவான். நாங்களாம் வானம் பார்த்த பூமியை அங்கேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் லோன் தர மாட்டீங்க. நீங்களாம் என்ன மாதிரி ஆளுக்கு லோன் தராதனால தான் இந்த மாதிரி கந்து வட்டி யாரங்கிட்ட போய் காலில் விழுகிறோம். இவங்கிட்ட கடன் வாங்கினால தான் அநியாயமா எங்க குடும்பத்தை ரோட்ல எடுத்துறா, தெரியுமா? போங்க சார். இவனுக்கு தோட்டம் இருக்காயா? விவசாய கடன் எப்படியா கொடுத்தீங்க? பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்த உடனே எதையும் கேட்க மாட்டீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்த உடனே எப்ப பாரு அந்த டாக்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்ல எதையாவது சொல்லி வெளில அனுப்பிச்சிருங்க. இவங்க வந்தா வாங்க சேர் போடுங்க, உட்காருங்க, இப்படியே பண்ணுவீங்கல்ல. இன்னும் நாங்க சாவல, அவ்வளவுதான். இதே மாதிரி தான் தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனை அது தெரியுமா? குடும்பம் மொத்தமா தீ குளிச்சு செத்துச்சியா? சரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுப்பா. இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் நாங்க சாகாம உயிரோட தான் இருக்கோம். நானும் என் குடும்பமும் உயிரோட மட்டும்தான் இருக்கோம். வேற எதுவுமே இல்ல. மொத்தமா மானம் போச்சு, மரியாதை எல்லாம் போச்சு. இங்க பாருங்க, சுத்தி நிக்குது ஊரே. போச்சா?
இதுக்கு மேல போறதுக்கு என்ன இருக்கு? போச்சா? இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆள்லாம் வாழ முடியாதுல்ல? சோறு தின்னுட்டு இருந்தையா, காலைல சோறு தின்னுட்டு இருந்தேன். பச்சை புள்ள சோறு தின்ன விடாம சோத்தோட வெளில கூட்டு வராயா. எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? இவன் வரும்போது பேங்க்ல சேர் எடுத்து போடுச்சுல அந்த பொண்ணு, இவன் கிட்ட என்ன கிடைச்சுன்னு கேளுப்பா. உள்ள வந்த உடனே வாங்க சார் இப்படியே தான். அதே நாங்க வந்து கேட்கும்போது உங்களுக்கு அது இருக்குதா, எத்தனை ஏக்கரா நல்லா இருக்கு, அது இருந்தா நாங்க உங்ககிட்ட வரோம். மழை பெய்ஞ்சதான் நாங்க விவசாயம் பண்ண முடியும். இவனுங்களை மாதிரி கந்து வெட்டி உள்ள நாங்க காடு தான் வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் லோன் கிடையாதா? இவனுங்களை மாதிரி ஆளுதா எங்களை மாதிரி ஆளுங்களை அப்படியே அடிமை பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதனால எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களாலதாயா. சார் இங்க பாருங்க சார், இவர் மேனேஜர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னம்மா இனிமே என்னம்மா மரியாதையா பேசணும்? போதுமா? ஊரே பாக்குது, எவ்வளவு அசிங்கமாச்சு. என்னையா கவர்மெண்ட், பெரிய கவர்மெண்ட், மக்களை பார்க்காத கவர்மெண்ட், என்னையா கவர்மெண்ட்? நாங்க உங்ககிட்ட வேற ஒண்ணுமே கேட்கலங்க. எங்களை மாதிரி ஆளுங்களையும் வாழ விடுங்க. உங்களுக்கு சுத்தி நின்று வேடிக்கை மட்டும் தானே பார்க்க தெரியும். எங்களை மாதிரி ஆளுக்கு பிரச்சனை வந்தா யாரும் வந்து பார்க்க மாட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்த மட்டும் தான் வந்து கேட்டிருக்கான். எனக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு யாருக்கும் வராதா என்ன? ஏயா இப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை மட்டும் தான் பாப்பீங்கல்ல? நான் உங்ககிட்ட கேட்கறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மாதிரி எத்தனையோ பணக்கார முதலைங்க எல்லாம் பெரிய பெரிய கடனை வாங்கிட்டு விவசாயி கடன்ற பேர்ல தள்ளுபடி பண்றீங்க. எங்களை மாதிரி ஏழை விவசாயி வாழணும். நான் கவர்மெண்ட்டை கேட்கறது வேற ஒண்ணுமே இல்ல. எங்களை மாதிரி ஏழை விவசாயி வாழ்றதுக்கும் கருணை காட்டுங்க. ஒண்ணுமே இல்ல.